ஏக்கா அது அந்த பாம்பேக்காரி மலர் தானே? ஆமாப்ல, அவளே தான். அந்த மலர் கிழிஞ்ச நீட்டி போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தவ இப்படி இப்போ மாடல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா பார்த்தியா? ஆமாம், இப்போ கையில் கொஞ்சம் பைசா விளையாடுதுன்ட்டு ஓவராக சீனை போட்டாலே தான். ஆமாம், பாம்பே மாப்பிள்ள 1,00,000 ரூபா சம்பளம், கவர்மெண்ட் வேலை, அப்புறம் சும்மாவே சொல்லணும். அதான்ப்ல, அர்ப்பனுக்கு மழை பெஞ்சா அத்தை ராத்திரியில் கொடை பிடிப்பானா, அந்த கதையாக தான் இருக்குது. நம்ம ஊருக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு தேவையா? அது மட்டுமா அன்பு பாட்டி, சோத்துக்கும் துவையலுக்கும் எங்கள் வீட்டு வாசலில் வந்து கிடப்பா முன்னாடி. ஆமாம், இவ எச்சு கையால் காக்கா வரட்ட மாட்டா, இவ கொடுத்துருப்பா நல்லா துவையலும் கஞ்சையும். அந்த மலருக்கு அழகா தான் இருக்காங்க, இருந்தாலும் என் அளவுக்குலாம் வர முடியாது. அம்மா, இன்னைக்காவது ஹாஸ்பிட்டல் போகும்போது சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி தாயம்மா. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை. சரி பாப்பா, வாங்கி தரேன். ஓகே அம்மா. சரி, நம்ம இப்போ புக் பண்ணின கார் வர்றதுக்கு டைம் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, வா போகலாம். சரி அம்மா. வாங்க மலர், உட்காருங்க. இருக்கட்டும் டாக்டர், என்னோட ரிப்போர்ட் என்னாச்சு? சாரி டு சே திஸ் மலர், உங்களுக்கு இமீடியட்டாக, அதாவது நாளைக்கே சர்ஜரி பண்ணி ஆகணும், அல்லது உங்கள் உயிருக்கு ரொம்ப ஆபத்து. என்ன டாக்டர் இப்படி சடனாக சொல்லுதீங்க? டோனர் கிடச்சிட்டாங்களா? நேற்றே உங்களுக்கு ஒருத்தங்க தர்றதை சைன் போட்டுட்டு போயிட்டாங்க மலர், அதனால நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். மார்னிங் வந்துடுங்க, நம்ம சர்ஜரிக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, எதுக்குமா சோகமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பாப்பா. அம்மா, அங்கே ஒரு தாத்தா நம்மளே பார்த்துட்டு இருக்காங்கம்மா. யார் அது? ஐயோ, இவரை எதுக்கு என் முன்னாடி கூட்டிகிட்டு வரீங்க கடவுளே? நான் உலகத்திலே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன். பாப்பா, அவரை தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்க சொல்லாதல்லது. அம்மா, எங்கேயாவது விழுந்து குதிச்சு செத்து போயிடுவேன். யாரும்மா அந்த தாத்தா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல அவரை போ சொல்லு. காட் பிளஸ் யூ மலர், உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் இனிமேல் ஹாப்பியாக வாழலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இருக்கட்டும், ஆனால் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். சொல்லவா எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? உங்கள் அப்பா இருக்காங்கல்ல, உங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் டாக்டர், இவ்வளோ சேடாக சொல்லுதீங்க. எப்போ ஒரு தொல்லை முடிஞ்சுது, அல்லது மூஞ்சுக்கு நேராக வந்து அந்த முகத்தை காட்டிட்டு பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. அந்த முகத்தை பார்க்க பிடிக்காம தானே நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்தே ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஸ்டாப் இட் மலர், இதுக்கு மேலே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது எங்களால். ஏன் டாக்டர் கோவப்படுதீங்க? என்னாச்சு? என்னாச்சா? உனக்கு சின்ன வயசில் என்ன நடந்துச்சு தெரியுமா ஏதாச்சும்? உங்கள் அப்பா எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? மே மாதம் வெக்கேஷனுக்காக நீ, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா 3 பேரும் ஊட்டி ட்ரிப் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு. நைட்டு நேரம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. உங்கள் அம்மா ஸ்பாட் அவுட். உங்கள் அப்பாவும் ஆல்மோஸ்ட் செத்து போகிற கண்டிஷனில் இருந்தார். ஆனால் நீ அழுத, நீ துடிச்சிட்டு இருந்த உயிருக்கு. உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரோட உயிரை பணைய வச்சு ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து உன்னை காப்பாற்றினார். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? என்ன டாக்டர் சொல்லுதீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா, உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்ல வரும்போது தான் நீ அவரை ஹர்ட் பண்ணிட்டு போனியே. அவர் இப்படி மூளை வளர்ச்சி இல்லாமல் தெருவாக சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீ தான், நீ மட்டும்தான். உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரோட ட்ரீட்மெண்ட்டை கூட மறந்து உன்னை காப்பாற்றினாரு. அந்த 10 நிமிஷம் டிலேயால் அவருக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டு. அது உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது டாக்டர். அப்புறம் இப்போ நீ உட்காந்து பேசிகிட்டு இருக்கியே, இதுக்கு காரணமும் உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் மறந்து போச்சு, ஆனால் ஒன்றை மட்டும் மறக்கலை. என் பிள்ளை ஹார்ட்டில் பிரச்சனையினால கஷ்டப்படுதாலன்ட்டு தன்னோட ஹார்ட்டை டொனேட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டாரு நேற்று. அது தெரியுமா? அவர் இல்லைன்னு நீ இப்போ இல்லை. எனக்கு இதெல்லாம் உண்மையாகவே எதுவுமே தெரியாது டாக்டர். அவ்வளோ ஹர்ட் பண்ணியும் உங்கள் பிள்ளைக்காக உங்கள் இதயத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டீங்களப்பா. ஐயோ அப்பா, மன்னிச்சுக்கோங்கப்பா, ரொம்ப சாரிப்பா. இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டீங்களே மலர், அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க டாக்டர், போகலாம் நம்ம. இதே போல தான் ஏசப்பா நமக்காக அவரோட சொந்த ஜீவனையே கொடுத்தாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இனிமையாவது ஏசப்பாவை ஹர்ட் பண்ணாதீங்க எந்த விஷயத்துலையும்.